அப்ப ஆன்மா என்ன செய்யுதுன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நான் வந்து இந்த வாழ்க்கையை வாழணும்ன்றது என்னோட ஆன்மாவுக்கு தெரியும். எனக்கு தெரியாது, இந்த உடம்புக்கு தெரியாது. உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு எப்படி தெரியும், அதுக்குள்ள மூளை இருக்கான்றதெல்லாம் நமக்கு தெரியல. அதுக்கு அந்த கான்சியஸ் இருக்கு. அப்ப அது என்ன செய்யுதுன்னா, இயற்கையாவே இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த சக்திகளினுடைய தொடர்பு பெற்று அதனுடைய சக்தியோட வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னா, இந்த உடம்புக்குள்ள பூந்தா தான் இந்த ஆன்மாவுடைய அந்த அந்த கர்ம பயனை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி அதுக்கு தெரியும். அதுக்காக அவங்க அம்மா அப்பாவுக்கு சில உணர்வுகளை ஏற்படுத்தி 2 பேரையும் ஒன்று சேர வச்சு அந்த இடத்துல ஒரு கருவா மாதிரி இது உள்ள வந்துருது. வந்துட்டு என்ன செய்யுதுன்னா, அந்த உடம்பை எடுத்து தன்னுடைய கர்ம வினைகளை பூரா அனுபவிக்குது. அப்ப இந்த குடும்பத்துல நான் பிறந்து இந்த கர்மத்தை அனுபவிக்கணும்னா, இந்த உடம்பு அனுபவிக்கணும்னா, இதே பாவங்களை எங்க அம்மா அப்பா செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்படின்னா தானே இந்த உடம்புக்கு அந்த பாவம் வரும் இல்லைங்களா? எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, எல்லா புண்ணியத்தையும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த உடம்புக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஆன்மா வந்து பாவத்தை அனுபவிக்கணும்னா எப்படி இந்த உடம்புக்குள்ள வர முடியாதனால? முடியாது. அப்ப அவங்க அந்த பாவத்தை செஞ்சாதான் நாங்க வர முடியுன்றதுனால இயற்கையா அந்த பாவத்தை அவங்க செய்ய வைக்கணும்.